குளத்தூர் முதலமைச்சர் தொகுதியாக குளத்தூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கங்க பேனர்கள் போஸ்டர்கள் வைக்கப்பட்டு விழா சிறப்பாக நடந்தது. ஆனா அங்க ஒரு பெரிய குறை ஒண்ணு இருந்தது. என்னன்னா விழா தொடங்க நேரம் 5:30 என்று எல்லா இடத்திலும் பேனர் கட்டோடு வைக்கப்பட்டது. விழா தொடங்கியது 8:30 மணிக்கு தான். ஏனென்றால் சேகர் பாபு ஐயா வருவார் என்று வெயிட் பண்ணி பார்த்து எல்லா தொண்டர்களும் டயர்டாகி போயிட்டாங்க. இதோ வருகிறார் 5:30 மணில இருந்து ரோட்டே காத்திருந்து டைம் வேஸ்ட் ஆகி போச்சு. மண்டபத்துக்குள்ள சுண்டல் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அப்பாடான்னு திருப்தி ஆகுறதுக்குள்ள தண்ணி அடிக்க நேரமாச்சு, அதாச்சு இதாச்சுன்னு ஒவ்வொரு தொண்டர்களும் பழம ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில சேகர் பாபு ஐயா 8:30 மணிக்கு வந்தாங்க. இது மட்டும் இல்ல, தொகுதி அந்த மாவட்ட குளத்தூர் தொகுதி எல்லாரும் உள்ள இருக்க வெளியே நிக்கிற பிறந்தநாள் விழாவுக்குள்ள மாவட்ட நிர்வாகி மைக்கு பிடிச்சு வெளியே நிக்கிறவர்கள் எல்லோரும் தயவு செய்து உள்ள வாங்க சேகர் பாபு ஐயா நேரமாச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்களை உள்ள கொண்டு வந்து வைக்கிறதும், திருப்பி அவங்க வெளியே வருவதும், திருப்பி அவர் தொகுதி மைக்கை பிடிச்சு உள்ள வாங்க என்று சொல்லுவதும் பிறந்தநாள் காமெடி ஆகி போய்கொண்டே இருந்தது. சேகர் பாபு ஐயா வந்தாதான் நாங்க உள்ள போவோம், அது வரைக்கும் நாங்க உள்ள இருக்க மாட்டோம், எங்களை அடைச்சு வைக்காதீங்கன்னு தொண்டர்கள் சொல்லாமல் சொன்னார்கள். சுண்டல் விற்கிறவங்க சுண்டல் வித்து டயர்டாகி நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா சேகர் பாபு ஐயா அப்பவும் வரல. கடைசியில ஒரு வழியா 8:30 மணிக்காக வந்தாரு. வந்த உடனே விழா தொடங்கப்பட்டது. அவர் பேசி முடித்து விழாவை கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு முடித்து கொண்டாங்க. ஒரு பிறந்தநாள் விழா என்று சொல்றாங்க. ஒரு நலத்திட்ட உதவி இல்ல, வந்த மக்களுக்கு ஒரு கேக் இல்ல, ஒரு ஸ்வீட் பலகாரம் எதுவும் கொடுக்கல. இது பிறந்தநாள் விழா என்று கட்சிக்காரர்கள் கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஒரு ஏழை வீட்டுல பிறந்தநாளுக்கு போனா கூட ஒரு துண்டு கேக்கு, கொஞ்சம் மிச்சர், ஒரு காபி கொடுப்பாங்க. ஆனா இங்க துணை முதலமைச்சர் பிறந்தநாள் இவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்காங்க, இவ்வளவு ஏழைகள் வந்திருக்காங்க. ஆனா யாருக்கு ஒரு துண்டு கேக்கும் ஒரு மிச்சர் பாக்கெட்டும் கூட எதுவும் கிடையாது. அந்த சுண்டல் வாங்கி தின்னது கூட அவங்க சொந்த காசுல தான் வாங்கி தின்னாங்க. இது ஒரு பிறந்தநாள் விழா? இந்த கொண்டாட்டம் தேவையா? இல்ல இந்த பிறந்தநாள் மூலமாக இவங்க தொண்டர்களுக்கு என்ன சொல்ல வராங்க, பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வராங்க என்று தெரியல. இந்த காசை கொஞ்சம் மிச்சம் முடிச்சா ஏழைகளுக்கு ஒருவேளை அன்னதானம் வழங்கியிருக்கலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஏழைக்கு வயலேற வாழ்த்திருப்பாரு. அவர் நீரோடி வாழ்ந்திருப்பாரு. அதை விட்டுட்டு இவங்க ஆடம்பரமா பேசி அவரை புகழ்ந்த அவர் வாழ போற மாதிரியும் இவங்க மேடை போட்டு பேசிட்டு இருக்காங்க.